ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவ சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நோக்கத்தை தேவனாய் கர்த்தரும் நாமும் அறிந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. விசேஷமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிய சிலையின் சபைக்கு தேவனாய் கர்த்தர்தாமே ஒரு கட்டளை சேனையை எழுப்பி தந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. 5ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த முதல் நாளிலே 5 ஆண்டின் முதல் நாளிலே அந்த 4 ஆண்டை தேவனாய் கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மோடு கூட இருந்து நடப்பித்து கொடுத்த எல்லா செயல்களுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தி அவருக்கு ஒரு பண்டிகை ஆராதனை, ஒரு ஆண்டுவிழா ஆராதனை செய்யும்படியாக தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்திலே ராக்காலங்களில் காத்திருந்தது உண்டு. அப்படி நான் காத்திருந்த பொழுது என் தேவனாய் கர்த்தர் எனக்கு தந்ததான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இறைவனாக தேவன் தாமே எனக்கு உங்களுக்கு கூட அனுகிரகம் 12:26 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று எபிரேய கர்த்தா எழுதின எபிரேய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த கர்த்தருடைய சேனையின் 4ஆம் ஆண்டு நிறைவு நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த கர்த்தருடைய சேனையானது சேனைகளின் கர்த்தரினாலே தேவனாய் கர்த்தரினாலே எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு சேனையாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆதி திருச்சபை விழுந்து போன பொழுது தேவனாய் கர்த்தர் பலவிதமான ஏற்பாடுகளை சுவிசேஷத்தை பாதுகாப்பதற்காக தேவனாய் கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருந்தார். பல பரிசுத்தவான்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார். ஆனாலும் ஆதி திருச்சபை போல ஒரு பூர்ணமான அனுபவம் கொண்ட ஒரு திருச்சபை இல்லாதிருந்தது. இந்த கடைசி நாட்களில் அதற்குரிய காலம் வந்த பொழுது தேவனாய் கர்த்தர் தாமே இந்த புதிய சபையை தேவனாய் கர்த்தர் கடைசி கால திருச்சபையாக தேவனாய் கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 8/8/1968 இந்த திருச்சபையை எழுப்ப காரணகர்த்தாவாய் இருந்த திருச்சபையின் தலைமை அப்போஸ்தலர் லாசரியா அவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் தரிசனமாகி இந்த சபையை கட்டு என்று அவருக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு திருச்சபையை கர்த்தர் கொடுத்த உபதேசத்தின்படி சட்டத்திட்டங்களின்படியும் இந்த திருச்சபையை எழுப்புவதற்கு தேவனாய் கர்த்தர் அவருக்கும் கூட கிருபை செய்தார். அதற்காக தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவரை கொண்டு இந்த புதிய சபையை கடைசி கால திருச்சபையை தேவனாய் கர்த்தர் 46 ஆண்டுகள் நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வந்தார். திருச்சபையிலே எல்லா ஒழுங்குகளும் தேவனுடைய சித்தப்படி நடந்து கொண்டிருந்தது. திருச்சபையானது சத்தியத்தினாலே கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. மக்கள் சத்தியத்தினாலே கட்டப்பட்டு இறைவனாகிய கிறிஸ்துவோடு கூட கூட்டி சேர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர்கள் தம்முடைய காலம் வந்த பொழுது அவர்கள் தேவனிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட காலங்களுக்கு பின்பாக சபையிலே பலவிதமான வருத்தமான சூழ்நிலைகள் உண்டாயிற்று. சபை உடைக்கப்பட்டது. சத்தியம் கை கொள்ளப்படுவதில் குளறுபடிகள் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாயிருந்த அந்த காலங்களிலே தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு ஒரு அதிகமான ஒரு பாரத்தை என் தேவனாய் கர்த்தர் என்னுடைய இதயத்திலே தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். இது ஒரு மகிமையான சபையாயிட்டே, தேவன் எழுப்பிட்ட சபையாயிட்டே, கடைசி கால சபையாயிட்டே. இப்பொழுது இதை எழுப்பின பரிசுத்தவான் மறைந்து போய்விட்டார். அவர் தம்முடைய ஸ்தானத்துக்கு அவர் கடந்து போய்விட்டார். இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். இப்பொழுது இந்த பெரிய சபை, இந்த மெய்யான சபை தொடர்ந்து கட்டப்பட வேண்டுமே. இங்கே அப்படி பலவிதமான சூழ்நிலைகளும் தீமைகளும் இப்பொழுது உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் மிகுந்த பாரத்தோடு என்னுடைய தேவனுடைய பாதத்திலே நான் பல நாட்கள் விழுந்து கிடந்த அனுபவம் உண்டு. அப்படி நான் விழுந்து கிடந்த பொழுது, ஆண்டவரே
கண்டிப்பாக சத்தியமும் சபையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இதை எப்படி செய்ய போகிறீர், யாரை கொண்டு செய்ய போகிறீர் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த காலங்கள் உண்டு. அப்படி ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய்? நீ எழுப்பு, முதலாவது நீ எழுப்பு, நீ எழுப்பி ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு. அந்த வாலிபர் கூட்டம், அந்த வாலிபர் சேனை என்னுடைய சபையை கட்டும் என்று கர்த்தர் எனக்கு ஆலோசனை சொன்னது மாத்திரமல்ல, அதை கட்டுவதற்கு தேவனாய் கர்த்தர் வேண்டிய எல்லா சகாயங்களையும் தேவனாய் கர்த்தர் எழுப்பதற்கு வேண்டிய எல்லா சகாயங்களையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அப்படி கொடுத்த கர்த்தர் தாமே இந்த 4 ஆண்டுகளாக பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னுடைய தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அந்த சேனை என்னையும் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த சேனை, இந்த சேனையானது திருச்சபையை, கடைசி கால திருச்சபையை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி எழுப்பி கட்டும். அதற்குரிய கட்டளையும் அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஏற்ற வேளையில கர்த்தர் தம்முடைய வேலையை தீவிரப்படுத்துவார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. இது தேவன் கட்டுகிற சபை. இந்த சபையை கட்டும்படியாக தேவனாய் கர்த்தர் தம்முடைய சேனையை எழுப்பி இருக்கிறார். அந்த சேனை இந்த திருச்சபையை கட்டும். இந்த திருச்சபையானது சேனை மூலமாக உலகம் முழுவதும் கடந்து போகும். உலகம் முழுவதும் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாரும் சேனையாக, திருச்சபையாக, புதிய சபையாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். கர்த்தருடைய வருகைக்காக திருச்சபையானது, திருச்சபையாகவும் சேனையாகவும் புதிய சபை எழுப்பி கிரியை நடப்பிக்கும். அது எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் பூர்ணப்பட்டு வருகைக்காக ஆயத்தப்படும். அவருடைய ஆயத்தப்பட போகிறது. அதற்காக நான் என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த சேனை எழுப்பி 4 ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கிறது. 5ஆம் ஆண்டுல இந்த முதல் நாளில அவருக்கு ஒரு ஆராதனை செய்வடியாகவும், ஆண்டு விழா ஆராதனை அவருக்கு ஆராதனை செய்வடியாக தேவனாய் கர்த்தர் இந்த சமயங்களை நமக்கு ஈவாரகமாக தந்திருந்த பொழுது தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு ராக்காலங்களை கொடுத்தார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். திரும்ப பொழுது வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய திருச்சபைக்கு, தம்முடைய சேனைக்கு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய கிரியை நடப்பிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சபை தேவையா இருக்கிறது. அந்த சேனையை தொடர்ந்து எழுப்பி கட்டுவதற்கும் அதை பூர்ணப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சேனை நாட்களில், இந்த திருச்சபையின் கடைசி நாட்களில் கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாக வெளிப்படும் காலமாக இருக்கிறது என்று இந்த வார்த்தையை முன்னிட்டு தேவனாய் கர்த்தர் திருமணம் பட்டுகிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிரியைகளை, கடைசி கால கிரியைகளை நடப்பிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய சேனையை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதிலே நம்முடைய ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின பொழுது பூமியிலே அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்து வாசிக்கலாம். அவருடைய பலத்த சத்தம், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை அன்றைக்கு தேவனுடைய மனுஷனாக மோசேயும் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்டார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 19. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியாக இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அது சூளையை போல எழுப்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காலத்தை வர வர பலமாக துடித்தது. மோசே பேசினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரத்யேகமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு தாம் தெரிந்து கொண்டவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவனாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமான பொழுது
அவர் முகமுகமாக அவருக்கு தரிசனமான மோசே மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பலத்த சத்தத்தை என்ன செய்தார்கள், கேட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படியே போல கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய பலத்த சத்தத்தை மட்டுமல்ல, அவருடைய பலத்த செய்கைகளும் இனி வெளிப்பட வேண்டியது இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய பலத்த கிரிகளை வேலைகளை செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு சேனை அந்த தேவையா இருக்கிறது. அந்த சேனையை இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வேலையை அது தீவிரமாக செய்யும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது. அந்த சேனையுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டிய காலமாக இது இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 30 முதல் 32 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். இந்த கடைசி நாட்களில் திரும்பவும் சபையுலகத்தில் பெந்தெகோஸ்தே அனுபவம் ஊற்றப்பட வேண்டியது காரியமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது ஆவியை பெற்றிருக்கிறோம், திருச்சபையார் நாமும் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அந்த பூரண அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த பூரண அனுபவமானது திருச்சபையிலிருந்து எழுப்பப்பட்டு திருச்சபைக்காக எழுப்பப்பட்டிருக்கிற திருச்சபையாக இருக்கிறதான அந்த கர்த்தருடைய சேனைக்கு அந்த பூர்ணமான அனுபவம், அந்த ஆவியின் நிறைவு பூரணம் கையளிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாக்கில் இருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேறுகிற ஹல்லேலூயா நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவாங்க. வாசிக்க யோவேல் புத்தகத்திலே ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் நிழலாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியார் ஏற்படுத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஆதி திருச்சபையில் பெந்தெகோஸ்தே என்ன பண்ணாங்க, இந்த சேர்ப்பின் பண்டிகை நாளில் இந்த அனுபவம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அனுபவம் ஆதி திருச்சபை மறைந்து போன பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து போயிட்டு 19ஆம் நூற்றாண்டுல கர்த்தர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உண்டு என்று 18, 19வது நூற்றாண்டுகளில் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஜனங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்ன வரைக்கும் திருச்சபைக்குள்ளும் வெளியிலும் பாதிக்கிற மக்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் அந்த பெந்தெகோஸ்தேயின் பூரண அனுபவம், பரிசுத்தாவினுடைய நிறைவு பூரணம் இன்னும் எங்கும் கொடுக்கப்படவில்லை, கையளிக்கப்படவில்லை. அது திருச்சபைக்கு, கர்த்தருடைய சேனைக்கு, சேனையாக இருக்கிற திருச்சபைக்கு, கர்த்தருடைய சேனைக்கு தேவனாய் கர்த்தர் கையளிப்பேன் என்று வாக்கில் இருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேறுகிற காரியமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், இறை பரிசுத்தம் ஒன்று என்று கொண்டிருக்கிறது. அது இதுவரைக்கும் திருச்சபையில் பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. அந்த இறை பரிசுத்தத்தை நான் சேனைக்கு உங்களுக்கு கட்டளையிடுவேன், பெந்தெகோஸ்தே அனுபவத்தை கட்டளையிடுவேன். அந்த ஆவியின் பூரணம் இன்னும் சபையிலே உண்டாகவில்லை, காணப்படவில்லை. இந்த ஆவியின் பூரணத்தை நான் சபையிலே உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவன் அப்படின்னா நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய அனுபவம் என்னென்று சொல்லி பார்க்கிற பொழுது எபிரேயர் 12:26 வாசித்த பொழுது ஆதியில தேவனாய் கர்த்தர் சினாய் மலையில எழுந்திருந்த பொழுது அங்கே பூமி அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே போல பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களே அசைய பண்ணுவார் என்று சொல்லி வார்த்தை எழுதுகிறதுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசையப்படும்படியாக பலத்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அது வெளிப்படும். அது கர்த்தருடைய சேனையிலிருந்து ஹல்லேலூயா வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களில் நமக்கு ஆலோசனையாக இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யோவேல் 3ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்களை கூட ஒருத்தவண்ட எடுத்து வாசித்து பார்க்கலாம். வாசிக்க. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும்,
நட்சத்திரங்கள் ஒளி முழங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆமா, இந்த பூமியிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிதாக நடப்பிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் சபைகளும் உலகம் முழுவதும் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பூர்ணமாக ஜனங்களுக்கு போதிக்கிறதில்லை, சொல்லுகிறதில்லை, கை கொள்ளும்படி உபதேசிக்கிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக சத்தியங்களை மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். அல்லது ஜனங்கள் இதை கை கொள்ள மாட்டார்கள். இதை கை கொள்ளுவதால் ஜனங்களுக்கு அது கடினமாக இருக்கும். நம்மை விட்டு போய்விடுவார்கள், நம்முடைய சபையை விட்டு போய்விடுவார்கள். ஒரு கூட்டத்தை நாம் இழந்து போய்விடும் என்பதற்காக அறிந்திருந்தும் அநேக தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்கிறதில்லை? இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறதில்லை. ரட்சிப்பின் வசனங்களை தேவனுடைய ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறதில்லை. வசனம்தான், எழுதி கொடுக்கப்பட்ட வசனம்தான் ஜனங்களை ரட்சிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடைசி நாட்களில் நம்முடைய பூரணமான ரட்சிப்பை ஜனங்களுக்கு கையளிக்கும்படியாக பூரண சத்தியத்தை, ஆதி திருச்சபையினுடைய சத்தியத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்முடைய திருச்சபையாக புதிய சபைக்கு ஒரு அப்போஸ்தலரை எழுப்பி, அந்த அப்போஸ்தலர் ஐயா மூலமாக, லாசர் ஐயா மூலமாக இந்த காரியங்களை சபைக்கு கொடுத்து ஜனங்களை கிறிஸ்துவோடு கூட சரியாக கூட்டி கட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அந்த காலங்களில் இந்த சத்தியமும் இந்த சமயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஐயா மறைந்து போன பிற்பாடு சபைக்குள்ளும் பலவிதமான குளறுபடிகளும் பிரச்சனைகளும் எழும்பி இருக்கிறது. சத்தியம் சரியான முறையில் ஜனங்களுக்கு போதிக்கவும் மக்களை சத்தியத்தின்படி நடத்துகிற அனுபவம் குறைந்திருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிலவும் குறைந்திருக்கிறது. இதை திரும்பவும் புதுப்பித்து எழுப்பி கட்டுவதற்கு தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய சேனையை தேவனாகிய கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இந்த சேனையில் இருந்து தேவனாகிய கர்த்தர் பலத்த செய்கைகளின் கிரிகளையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? நடப்பிப்பார். அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. இந்த பூமியில மாத்திரமல்ல, வானத்திலும் கர்த்தருடைய வேலை நடப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த பூமியை அசைக்கிறது மாத்திரமல்ல, வானத்தையும் அசைக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைகள் இந்த சேனையை கொண்டு கடைசி நாட்களில் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோமாக. தேவனால் பயங்கரம் உண்டாகும் இனி வரும் நாட்களிலே. அப்படிப்பட்ட பயங்கரமான கிரியைகளை கர்த்தருடைய சேனை செய்யும் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அவர் யோவானுக்கு தரிசனமான பொழுது பார்க்கிற பொழுது நாம் உணர வேண்டியதா இருக்கிற வெளிப்படுத்தல் 1:13-17 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கலாம். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து பொற்கச்சி கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரை கண்டேன். ஆமா, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை இவர் பார்த்திருக்கிறாரு. ஆனா அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு போய் திரும்பவும் அவருக்கு பத்தும தீவிலே தரிசிக்கிற பொழுது அவர் பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராக அவர் இருந்தார். ஆதி நாட்கள்ல பழைய ஏற்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது பிதாவாக தேவனை அவர்கள் பார்த்த பொழுது அவருக்கு முன்பாக அவர் நிற்கக்கூடாதபடிக்கு அவ்வளவு அவர் மகிமை உள்ளவராக இருந்தார். அந்த மகிமைக்கு முன்பாக அவரால் நிற்க முடியவில்லை. பார்த்த மாத்திரத்தில் அவருடைய மகிமையை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் அப்படி இருந்தார்கள், செத்தவனை போல விழுந்தார்கள் என்றும் அவர் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் திரும்பவும் யோவானுக்கு தரிசனமாகி அந்த வெளிப்படுத்தல் ஆகமத்தை அவருக்கு விலக்கி காண்பித்த பொழுது, காட்டி கொடுத்த பொழுது, அவரை கண்ட பொழுது அதே நிலை உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை கூட ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய
அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பெந்தேகோஸ்தே நாளிலே கிறிஸ்துவின் ஆவியானவருடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது, அப்போஸ்தலர்களால நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பலத்த செய்கைகளும் கிரியைகளும் நடப்பிக்கப்பட்டது, அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இனி ஒரு நாட்களில் இந்த கிறிஸ்துவின் வல்லமையானது பிதாவின் மகிமையோடு கூட சேர்த்து வெளிப்படும். அப்பொழுது ஆதி நாட்களில் உண்டானது போல ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தாவின் வல்லமை மகா பெரிதா இருக்கும். பிதாவுடைய வல்லமையும் கிறிஸ்துவின் வல்லமையும் அங்கே பயங்கரமாக வெளிப்படுகிற காலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்தோம். மத்தேயு 16:27 தேவனாய் கர்த்தர் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார். அதை கூட நாம் அங்க வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து அவர் பிதாவினத்தில் போனார். திருப்பி வருகிற பொழுது அது பிதாவை கொண்டு மகிமை பொருந்தினவராக அவர் கலந்து வருவார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக இந்த பூமியிலே கர்த்தருடைய கிரியைகள் பலத்த கிரியைகளாக அது காணப்படும். ஆதி பெந்தேகோஸ்தே நாட்களிலே அனுபவங்கள் உண்டாகிறது மாத்திரமல்ல, ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியிருக்க காலங்களிலே அவர்கள் இஸ்ரவேலில் இருந்து புறப்பட்ட அந்த காலங்களிலே நடந்தது போல அந்த பிதாவின் ஆவியானவரும் கிறிஸ்துவின் ஆவியானவரும் அங்கே வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய பெரிய காரியங்களை சேனை செய்யும், சபை செய்யும். இதுவரைக்கும் நடக்காத பலத்த கிரியைகள் இனி நடைபிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 1:51. வானம் திறந்திருக்கிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பலத்த கிரியைகள் நடப்பிக்கப்படும். ஆதியாகம பகுதிகளில் ஆதி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மோசைக்கு வெளிப்படுத்தின பொழுது பூமி அசைந்தது. அந்த பிதாவின் ஆவியானவர் பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறார். கிறிஸ்து மகிமைப்பட்டு பரமேறி போன பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலே பெந்தேகோஸ்தே அனுபவம் ஊற்றப்பட்டது. அப்படி பெந்தேகோஸ்தே அனுபவம் ஊற்றப்பட்ட பொழுது அங்கே பலத்த கர்த்தருடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து அந்த பிதாவின் ஆவியானவரும் இந்த கிறிஸ்துவின் ஆவியானவரும் சேர்ந்து ஒரு பலத்த கிரியை நடப்பிக்க போகிறார். இதுவரைக்கும் பூமியில நடக்காத ஒரு பலத்த கிரியை தேவனால் கிறிஸ்துவினால் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நடப்பிக்கப்பட போகிறது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. பெந்தேகோஸ்தே அனுபவங்களோடு கூட பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு உட்பாடு பூமியில பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்கப்பட்டான அனுபவங்களோடு கூட ஆதியில் நடந்தது போல சினாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளி ஜனங்களை கானானுக்கு நேராக நடத்தின பொழுது நடந்த அனுபவங்களும் சேர்ந்து ஒரு பெரிய காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடத்தப்பட வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒரு நிறைந்த பரிசுத்தம் வேண்டி இருக்கிறது. அந்த நிறைந்த பரிசுத்தத்தை தேவனாகிய கர்த்தர் ஈவா இரக்கமாக கர்த்தருடைய சேனைக்கு
உங்களுக்கு தருவேன் என்று வாக்கள் இருக்கிறார். அப்படி ஒரு இறை பரிசுத்தம் கட்டளையிடப்படாவிட்டால், அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் கட்டளையிடப்படாவிட்டால் ஒருவரும் இந்த கடைசி கால வேலையை செய்ய முடியாது. முதலாவது இந்த சேனையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி, சபையை பரிசுத்தப்படுத்தி, இந்த சபைக்குள்ளாக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியவர்களை கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அந்த காலங்களில் எகிப்திலிருந்து பெறப்பட்டது போலவும் நடக்கும். பெந்தேகோஸ்து காலங்களில் நடந்தது போல அனுபவம் நடக்கும். இப்படி ஒரு பலத்த செய்கை நடக்க வேண்டியிருக்கிறது. இதை நடப்பிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு கூட்டம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய சேனையாக சபையாக இருக்கிறது. அந்த காலங்கள் இனி உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை தருகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. யாத்திராகம புத்தகத்திலே 14, 15, 16 வசனங்களை வாசிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை, பலத்த சத்தத்தை கேட்டார்கள், பலத்த கிரிகளையும் அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் சத்தத்தை சினாய் மலையில அவங்க கேட்டது மாத்திரம் இல்ல, அந்த பலத்த சத்தத்தை கேட்டார்கள். அந்த பூமி அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஜனங்களும் அதிர்முடியாக, இந்த பூமியே அதிர்முடியாக, எல்லாரும் பயப்படும்படியாக கர்த்தருடைய பலத்த கிரிகளும் அந்த நாட்களில் நடப்பிக்கப்பட்டது. நீ கையை நீட்டி கோலை என்ன செய்ய, கோலை நீட்டி என்ன செய்ய, இந்த சமுத்திரத்தை பலந்து விடுன்னு சொன்னாரு. அப்படியே அந்த சமுத்திரம் பலந்தது. அவங்க எல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 3:13 வாசிக்கலாம். யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், ஆமா ஆமா என்று சொன்னார். இப்படி யோர்தான் வழிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவா 10:12 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அங்கே யோசுவா யுத்தம் கலந்த பொழுது சூரியன் அப்படியே ஒரு நடுப்பகல் பூரா வானத்தில் நின்றது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் ஜனங்கள் அதிர்படியாக, பூமி அதிர்படியாக, பூமியில் ஜனங்கள் அதிர்படியாக பயப்படும்படியாக பலத்த கிரியைகள் ஆதியிலே நடப்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கிரியைகளும் இனி நடப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது. பெந்தேகோஸ்து அனுபவத்தோடு கூட இப்படிப்பட்ட கிரியைகளும் சேர்த்து நடக்கும். பிதாவுடைய ஆவியானவரும் கிறிஸ்துவுடைய ஆவியானவரும் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. இதை நடப்பிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. இறை பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த பெந்தேகோஸ்து அனுபவம், இந்த ஆதி நாட்களில் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் கர்த்தர் செய்த அனுபவங்களும் அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷர்களாலும் சேனையினாலும் அது நடப்பிக்கப்படும். அப்பொழுது கர்த்தருடைய வேலை தீவிரப்படும். இந்த உலகம் கர்த்தரை அறிந்து கொள்ளும், கர்த்தரை தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும். இயேசு மகிமைப்படுவார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும். ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். ஜனங்கள் தேவாவினால் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஐரோப்பின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மற்றும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரி புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டார். நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மீகா 7:15 வாசி பாருங்க. அப்போ ஆண்டவர் இனி வரப்போகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக இப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் பூமி அதிர்ந்தது போல ஜனங்கள் எல்லாம் தேசங்கள் எல்லாம் அதிர்ந்தது போல ஜனங்கள் எல்லாம் அதிர்ந்தது போல ஒரு பயங்கரமான கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாக நடப்பிக்கப்பட்டது போல நடப்பிக்கப்படும் பெந்தேகோஸ்து அனுபவம் இதுவும் கலந்து ஒரு பெரிய ஒரு வேலை நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோதனை இதை நடப்பிப்பதற்கு ஒரு சேனை எழுப்பப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய சேனையா இருக்கிறது. அது கர்த்தருடைய பரிசுத்தத்தினால் அது நிரப்பப்படும். கர்த்தருடைய பரிசுத்தத்தை தேவனாய் கர்த்தர் அந்த சேனைக்கு கொடுப்பார். அந்த சேனைக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்து இருக்கிறார், கையளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பரிசுத்தம் இல்லாமல் அந்த காரியம் இல்லாமல் ஒருவரும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலம் தீமையில விழுந்து கிடக்கிறது, பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, பல விதமான அசுத்தங்களில் விழுந்து கிடக்கிறது. இந்த விழுந்து கிடக்கிறதான இந்த ஜனங்களை கொண்டு இந்த ஊழியர்களை கொண்டு கர்த்தர் நம்முடைய கடைசி கால வேலையை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படியானால் அதற்காகவே இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் திரும்பவும் ஐயா விட்டுட்டு போன இந்த சபை எழுப்பி கட்டுவதற்கு கர்த்தர் நம்முடைய சேனை எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய சேனைக்கு விசேஷமான 2 வாக்குத்தத்தங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நான் உங்களுக்கு இறை பரிசுத்தத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பெந்தேகோஸ்து அனுபவம் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். மீண்டும் இந்த பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைக்கும்படியான ஒரு பெரிய வேலை இந்த சேனைக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனை அதை நிறைவேற்றி தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. வேறு ஒருவரும் இந்த வேலையை செய்ய முடியாது. வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்பா எகிப்து தேசத்தில் புறப்பட்ட பொழுது பூமி அதிர்ந்தது. பெந்தேகோஸ்து நாட்களிலும் பலத்த கர்த்தருடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது. அப்ப பெந்தேகோஸ்து நாட்கள்ல கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டது. சப்பானியில் நடந்தார்கள், மரித்தோர்ல உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். பலவிதமான பலத்த கிரிகள் செயல் நடப்பிக்கப்பட்டு இயேசுவே ரட்சகர் என்றும் இயேசுவே தேவன் என்றும் எங்கும் அறிந்து கொள்ள முடியாத பலத்த கிரிகள் நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி போல இந்த கடைசி நாட்களில் திரும்பவும் பெந்தேகோஸ்து அனுபவம் உண்டாக வேண்டியா இருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தோடு கூட அந்த ஆதியில எகிப்திலிருந்து புறப்பட்ட காலங்களில் நடந்தது போல காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் ஆதி திருச்சபை நிறுவனத்தில் அப்படிப்பட்ட கிரியைகளால் நடப்பிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட கிரியைகளும் நடக்கும். பூமி அதிர முடியாத பெரிய காரியங்கள் தேவனால் நடப்பிக்கப்படும். அதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதி இறைவனுக்கு தேவையா இருக்கிறது. ஒரு ஜாதியை பரிசுத்தப்படுத்தி தேவனாய் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை கொண்டு இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை தேவனாய் கர்த்தர் நடப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகவே தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய சேனையை கர்த்தருடைய சேனையை எழுப்பியிருக்கிறார். அந்த சேனையை தேவனாய் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பரிசுத்தத்தை இறை பரிசுத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை இரட்டிப்பாக்கி ஆதி இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட காலங்களில் நடப்பித்த பலத்த செய்கைகளின் கிரிகளையும் ஆதி பரிசுத்தவான்கள் நடப்பித்தான பலமான கிரிகளையும் நடப்பிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய திருச்சபையிலிருந்து இப்படி ஒரு சேனை எழுப்பி இருக்கிறார். இந்த சேனை சபையை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட மக்களையும் பரிசுத்தப்படுத்தி சேனையாய் சபையாய் அவர்களை தேவனோடு கூட கூட்டி கட்டி வரி கண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி எழுப்பி கட்டுவது அதனுடைய வேலையா இருக்கிறது. இந்த சேனை நாட்களில் இந்த பூமி மாத்திரமல்ல வானமும் அசைய பண்ணுவேன் என்று தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. 1 ராஜாக்கள் 17 1 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17 1.
கிறிஸ்தியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த பிதாவின் ஆவியானவராலே இவர்கள் இப்படிப்பட்ட பலத்த கிரிகளை எல்லாம் நடப்பித்தார்கள். இவர்கள் சொல்ல வானம் அடைக்கப்பட்டது, இவர்கள் சொன்னாதான் திரும்ப வானம் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிதாவின் ஆவியானவராலே இவர்கள் பலத்த கிரிகளை என்ன செய்தார்கள், அந்த ஆதி காலங்களிலே அவர்கள் நடப்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ராஜாக்கள் புஸ்தகத்திலே 18 36 முதல் 38 வரைக்கும் வசனங்களை வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து இப்படி கர்த்தராகிய அவர் கூப்பிட்டார், இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும். ஆமா ஆமா அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க சொன்னா மழை பெய்யாது, இவங்க சொன்னாதான் திரும்ப மழை பெய்யும். இப்படி ஒரு பிதாவினுடைய ஆவியானவர்களுடைய செயல்கள் இவரிடத்திலே காணப்பட்டது. பிதாவினுடைய ஆவியானவர் இவர்களிடமிருந்து பலத்த கிரியைகளை நடப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்திலிருந்து இவர்கள் அக்கினி இறக்கினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது திரும்பவும் நடக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 11 4 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் தேவனால் எழுப்பப்படுவார்கள். இவர்கள் ஆதியிலே எலியாய் போன்ற பக்தர்களும் யோசுவா போன்ற பக்தர்களும் மோசேயின் காலங்களில் கர்த்தர் பிரத்யட்சமாக தேவ ஜனங்களுக்கு நம்மை வெளிப்படுத்தி இந்த பூமியை அந்தரம் செய்யப்படியான பலத்த காரியங்களை கிரைகளை நடப்பித்தது போல, செங்கலை திறந்தது போல, யோர்தானை பலிபட செய்தது போல, சூரியனை நிப்பாட்டினது போல, அக்கினி இறக்கினது போல, இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக, இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடப்பிக்க வேண்டியது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. அது நடந்து தீர வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11 4 முதல் 6 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் இவர்களே. ஒருவன் அவனை தேவைப்படுத்த மனதா இருந்தால் பாத்தீங்களா, அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடக்கி அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியும் சகலவித வாதைகளால் பாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம். பாருங்கப்பா, ஆதி பரிசுத்தவான்கள் பிதாவின் ஆவியானவராலே இப்படிப்பட்ட பலத்த செயல்களை செய்தார்கள். பெந்தெகோஸ்தே காலங்களுக்கு முன்பாடு ஆதி திருச்சபையில் இருந்தான அப்போஸ்தலர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் ஆவியானவராலே பிரதான காரியங்களை செய்தார்கள், பலத்த கிரியைகளை செய்தார்கள். ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாயிற்று, பலமான கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது. சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளையும் அந்த காரியங்களையும் தம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு, தேவனுடைய மனிதர்களை கொண்டு, தம்முடையவர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானா இப்பொழுது திரும்பவும் கடைசி காலமா இருக்கிற கர்த்தருடைய வருகை சேவமா இருக்கிறது. இதை நடப்பித்த ஆவியானவருடைய கிரியை இன்னும் பலமுள்ளதாக நடப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது ரெட்டிப்பாக வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர் மாத்திரமல்ல, பிதாவின் ஆவியானவரும் தம்முடைய வல்லமையை இந்த கடைசி காலத்தில் தம்முடைய மனிதர்களுக்குள்ளாக அனுப்பி ஆதியிலே நடந்தது போலவும் ஆதி திருச்சபையின் நாட்களிலே நடந்தது போலவும் பலமான கிரியைகளை நடப்பித்து தம்முடைய வேலையை தீவிரப்படுத்தி ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றி ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே
7 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அப்ப பூமியில கர்த்தருடைய பலத்த கிரியைகள் ஆதி காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது நடப்பிக்கப்பட்டது. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிற்பாடு பெந்தெகோஸ்து நாளில் திருச்சபை எழுப்பின பொழுது அப்போஸ்தல காலங்களில் அப்படிப்பட்ட பலமான கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது. ஜனங்கள் தேவனமாக கூட்டி சேர்க்கப்பட்டார்கள், வரவன் கடந்தார்கள், இயேசுவை தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி போல இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் ஜனங்களை தம்மோடு கூட கூட்டி சேர்க்கிறது காரியமாக இருக்கிறது. அதற்கு ஒரு கூட்டத்தை அவர் பரிசுத்தப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். தேவனோடு சேர்கிறவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள், பரிசுத்தமாவார்கள். அப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் கூட சேர்கிறவர்களும் பரிசுத்தமாவார்கள். அதற்கு தேவனாய் கர்த்தர், அதற்காகவே தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி நேரங்களில் நாட்களில் கர்த்தர் திருச்சபை எழுப்பினார். அதை திரும்பவும் பரிசுத்தப்படுத்தி எழுப்பி கட்டுவதற்காக திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய சேனையை தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? தமக்கென்று பரிசுத்தப்படுத்தும்படியாக சித்தமாயிருக்கிறார். தம்முடைய பரிசுத்தத்தை சேனைக்கு கொடுப்பேன் என்று வாக்களி இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் கையெழுத்தி பெந்தெகோஸ்து அனுபவத்தோடு கூட எகிப்திலிருந்து புறப்பட்டான அனுபவங்களையும் கர்த்தர் இந்த பூமியில நடப்பித்து அந்த வானத்தையும் அசையும்படியாக செய்வேன் சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி வரைக்கு ஆயத்தப்படுத்துவது தேவ காரியமாக நடப்பிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதை செய்ய முடியாத கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார். அது கர்த்தரே எழுப்பியிருக்கிறார். அது கர்த்தரால் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. அப்படி வெளிப்படுத்த போகிறார் என்பதுதான் இந்த பிரசங்க வாக்கியங்களை நாம் காண்கிறோம். வாசிங்க 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. ஆமா. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாவாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள். பிரசங்க வாக்கியத்தை திரும்ப வாசி பார்க்கலாம். எபிரேயர் 12:26. அப்போ ஏற்கனவே ஆண்டவர் 2 விசை பூமியை அதிர பண்ணியிருக்கிறார். இப்பொழுது வானத்தையும் அவர் அதிர பண்ண வேண்டியதா இருக்கிறது. வானத்திலும் கர்த்தருடைய பயங்கரம் உண்டாக வேண்டியதா இருக்கிறது. ஆதியில பூமியில கர்த்தருடைய பயங்கரம் உண்டாயிருந்தது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது சினாய் மலை அதிர்ந்தது. கர்த்தருடைய பலத்த சத்தம் அங்கே உண்டாயிற்று. பலத்த கிரியைகளும் அங்கே நடப்பிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த பொழுது அவர் பலத்த கிரிகளை தேவனுடைய கிரிகளை நடப்பித்தார். அவருடைய மறைவுக்கு பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிற்பாடு பெந்தெகோஸ்து நாட்களில் திருச்சபை ஆதி திருச்சபை எழுப்பப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்களாலும் தேவனுடைய ஜனங்களாலும் மனிதர்களாலும் பலத்த கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது. பூமி அதிர்ந்தது. ஆனா இன்னும் வானமும் அதிரும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேலை தான் இந்த வேலை என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியானால் வானத்திலேயும் கர்த்தருடைய வேலை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நடக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சொந்தம் செலுத்துவோமாக. அப்பா பூமி அதிர்ந்தது. ஆதியிலே அதிர்ந்தது, பெந்தெகோஸ்து காலங்களில் அதிர்ந்தது. இந்த கடைசி நாட்களில் ஆதி நாட்களில் நடந்த பிதாவின் வல்லமையான கிரியைகளும் பெந்தெகோஸ்து காலங்களுக்கு பிற்பாடு அந்த ஆதி திருச்சபை நிலவரத்தில் நடந்ததான கிறிஸ்துவின் ஆவியானவரோடு நடப்பித்த பலத்த செய்திகளும் கிரியைகளும் நடப்பிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த சாத்தானோடு யுத்தம் கலந்து இந்த சாத்தானை வானத்திலிருந்து தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யம் உண்டாகும், அவருடைய வருகை உண்டாகும் என்று சொல்லி
வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இந்த சாத்தானோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் தான் சாத்தானோடு எதிர்த்து நின்று ஜெயம் கொள்ள முடியும். அவரே அப்படியாக ஜெயித்தார். கிறிஸ்துவே சாத்தானை சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை முற்றிலும் முறியடிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அவனை முறியடிப்பதற்கு இறைவன் தம்முடைய சேனையை எழுப்புகிற காலமாக எழுப்பியிருக்கிற காலமாக இருக்கிறது. அந்த இறை பரிசுத்தம் ஒருவருக்கு, ஒரு கூட்டத்துக்கு தேவன் ஈவா இரக்கமாய் கட்டளையிடப்பட வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி இறை பரிசுத்தம், பூரண பரிசு, ஒரு நிறைவுள்ள ஒரு பரிசுத்தம், இறைவனை போல ஒரு பரிசுத்த நிலை உண்டாகிற பொழுது சாத்தானை முகமுகமாக எதிர்க்க முடியும். சாத்தானை அப்பொழுது தள்ள முடியும். சாத்தானை காட்டிலும் ஒரு பலமுள்ள ஒரு கூட்டமாக இருந்தால்தான் சாத்தானை தள்ள முடியும். அதற்கு பரிசுத்தமே ஆதாரமா இருக்கிறது. இறைவனை போல பூரண பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டம் தான் அந்த சாத்தானை தள்ள முடியும். அதை நம்முடைய கிரியினால், முயற்சினால், ஜபத்தினால், நம்முடைய தியாகத்தினால் அதை நாம் பெற முடியாது என்பது காரியமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை தெரிந்து கொண்டு தம்முடையவர்களுக்கு அந்த இறை பரிசுத்தத்தை கையளித்தால் அன்றி ஒருவரும் சாத்தானுக்கு முடிவு கட்ட முடியாது, அவனை தள்ள முடியாது. அவனை தள்ளினால்தான் கர்த்தருடைய வருகை உண்டாயிருக்கும். இன்றைக்கு பிரசங்கிகள் போதிக்கிறது போல, வெளிச்சபைகளில் போதிக்கிறது போல அந்தி கிறிஸ்து வரைக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து ரகசிய வருவருக்கும் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். பிற்பாடு அந்தி கிறிஸ்து வருவான் என்று ஒரு தப்பறையான போதனை இன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் உலகிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, சாத்தான் தள்ளப்பட்ட பிற்பாடுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏசாயா 12 2 முதல் வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 13 உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். பாத்தீங்களா, நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு. அப்போ நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், நாம் நம்மையே ஒருத்தாலும் அந்த இறை பரிசுத்தம் என்பது கிருபையாக அளிக்கப்பட வேண்டியவற்றா இருக்கிறது. கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒருவருக்கு, ஒரு கூட்டத்துக்கு அதை தேவனாய் கர்த்தர் கையளிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த இறை பரிசுத்தம் ஒருவருக்கு ஒரு கூட்டத்திற்கு கையளிக்கப்பட வேண்டும். அப்படி அவர் கையளிக்கப்படும் பொழுது அந்த இறை பரிசுத்தத்தினாலே தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், சாத்தானை மத்தியாகத்திலிருந்து தள்ள முடியும். இப்ப நாம் இருக்கிற வானம் 1ஆம் வானமாக இருக்கிறது. 2வது வானத்தில் சாத்தான் இருக்கிறான், சாத்தானுடைய சைனிகள் இருக்கிறது. அங்கிருந்துதான் தம்முடைய பொல்லாத கிரியைகளை ஜனங்களுக்குள்ளே நடப்பித்துக் கொண்டிருக்கிறான், ஜனங்கள் மூலமாக நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். சபையும் இங்கே பூமியில் இருக்கிறது. கர்த்தரும் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களிடத்திலே அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 3வது வானத்தில் பரதேசிருக்கிறது. பவுலடியார் சொல்லுகிற பொழுது, நாம் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்போ 1க்கும் 3க்கும் இடையில் இருக்கிற 2வது வானத்தில் சாத்தான் இருக்கிறான். அவன் அங்கிருந்து தான் தம்முடைய தீய காரியங்களை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்கி ஜனங்களை கெடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டாம், அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டாம், அவனுடைய கிரியைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டாம். அதற்கு தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு சேனை தேவனுக்கு தேவையா இருக்கிறது. அது தேவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது.
அது மனுஷ பிரயாசத்தினால் உண்டாகிற காரியமாக இருந்தால் அதை தேவனால் அந்த நிலையை எட்ட முடியாது. அது தேவனாலே உண்டாக வேண்டியிருக்கிறது. நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு நான் கட்டளை கொடுத்தேன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே அந்த இறை பரிசுத்தத்தின் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை, இந்த பூரண பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுக்கிற பொழுதுதான் அந்த பரிசுத்தத்தின் வல்லமையினால்தான் அவனை கீழே தள்ள முடியும். அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவுண்டாக்க முடியும். அப்பொழுது கர்த்தர் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லப்படும். அப்படியானால் வானத்திலும் ஒரு பெரிய அசைவு உண்டாக்கப்பட வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வானத்திலே அந்த அசைவு உண்டாகிற பொழுது, அந்த பெரிய அசைவு தேவனால் உண்டாகிற பொழுது, அங்க வானத்திலே பெரிய யுத்தம் உண்டாகிற பொழுது சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும், தேவனுடைய ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லி இந்த பெரிய காரியம் நடந்த பிற்பாடுதான் தேவனுடைய ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லி இங்கே 10ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 12:10 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பு வல்லமை நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவு பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தாழ தள்ளப்படுகிற பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருவார், அவருடைய அரசாட்சி உண்டாகும், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே பூர்ணமாக உண்டாகும், ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயமும் கெட்டடைந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அன்பில்லை, ஐக்கியம் இல்லை, உண்மை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே நாளுக்கு நாள் பூஜ்யமாகிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களில் கர்த்தர் ஒரு ஜன கூட்டத்தை தமக்கென்று காக்கவும் ஏற்படுத்தவும், அவர்களை உலகம் முழுவதும் கூட்டி சேர்க்கவும், அவர்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய வரைக்காக ஆயத்தப்படுத்தவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய சேனை எழுப்பியிருக்கிறார், கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார். இது கர்த்தரால் எழுப்பப்பட்ட சேனையாக இருக்கிறது. இதற்கு அதிபதி கர்த்தராக இருக்கிறார். இதை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பரிசுத்தத்தை இந்த சேனைக்கு கொடுத்து பெந்தேகோஸ்து அனுபவத்தோடு கூட ஆதி பரிசுத்த வான்கள் நடப்பித்த பலத்த கிரிகளையும் சேர்த்து பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கொண்ட பலத்த கிரிகளை நடப்பித்து பூமியை மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு வாசித்த இந்த வேத வாக்கியத்தின்படி பூமியை மாத்திர வானத்தையும் அசைவு பண்ணுவேன் என்று சொல்வது கொண்ட போல வானத்திலும் கர்த்தருடைய கிரிகள் நடப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அங்கேயும் ஒரு கர்த்தர் ஒரு பெரிய அசைவு உண்டாக்கி சத்துருவுக்கு ஒரு முடிவு கட்டி அவனை தள்ளுகிற பொழுது கர்த்தருடைய வருகையும் ராஜ்யம் உண்டாயிருக்கும். அப்படியான கர்த்தர் வருகைக்கு முன்பாக ஒரு பரிசுத்த கூட்டம் பூமி முழுவதும் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அதை நடப்பிப்பதற்கு தேவனாய் கர்த்தருடைய சேனையை எழுப்பியிருக்கிறார். இந்த சேனைக்கு தேவனாய் கர்த்தருடைய பரிசுத்தத்தை கொடுத்து, பெந்தேகோஸ்து அனுபவத்தை கொடுத்து, ஆதி அனுபவங்களை கொடுத்து, பலத்த கிரிகள் நடப்பித்து, இந்த சேனை கர்த்தருடைய சேனை என்பதை தம்முடைய பலத்த சிகளால் கிரிகளால் உறுதிப்படுத்தி முன்கிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சேனையை வெளிப்படுத்தி தேவனாய் கர்த்தர் தம்முடைய கடைசி கால சித்தத்தை வெளிப்படுத்தி கூட்டி சேர்த்து வரைக்கின்ற ஒரு கூட்டத்தை திருச்சபையாக சேனையாக கர்த்தர் ஆயத்தப்படுத்த சித்தமாயிருக்கிறார். சேனைய சபையா இருக்கிறது. சேனையை புதிய சிலமாக இந்த கடைசி நாட்களில் எஞ்சி நிற்கிறது, மிஞ்சி நிற்கிறது. இது தம்முடைய வேலையை செய்து முடிக்கும். தேவன் இதை செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம்.